ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்சான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோன்னா, ஒரு மாத ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். தற்போது 2025 ஆண்டில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமும் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. ஆமாங்க, 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு 9வது மாதம் செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு நிறையவே வரப்போகுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி மேச ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேசராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த 9வது மாதம் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 8 மாதம் கம்ப்ளீட் ஆகி 9வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, திங்கக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. வர திங்கக்கிழமை அன்னைக்கு தான் செப்டம்பர் 1 பிறக்க போகுது. ஸோ செப்டம்பர் 1 பிறந்ததுக்கு பின்னாடி கிரக மாற்றங்கள் நிறையவே ஏற்படும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கேற்ப பிளான் பண்ணி செப்டம்பர் மாதம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் செப்டம்பர் மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே செப்டம்பர் மாதம் ராசி பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பயனடைய முடியும். ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய அந்த 4 கிரக பயிற்சிகள் என்னென்ன, ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருக்கா இல்லையா என்பதை விவரமாக ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு பலன்கள் என்னங்கிறத டீப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் கிரகங்கள் தங்களுடைய இயக்கத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நேர்மையான மற்றும் எதிர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும். அதன்படி இந்த செப்டம்பரில் 4 கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள போகிறது. இந்த மாற்றங்கள் சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு தீமைகளையும் ஏற்படுத்த போகுது. அது ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி ஏற்படுத்துங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள் என்னென்ன நிகழப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன கிரக மாற்றங்கள் நிகழுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களுடைய ராஜாவான சூரியன், கிரகங்களுடைய தளபதியான செவ்வாய், கிரகங்களுடைய இளவரசான புதன் மற்றும் செல்வத்தின் அதிபதியான சுக்கிரன் ஆகிய சக்தி வாய்ந்த கிரகங்கள் அனைத்தும் செப்டம்பரில் தங்களுடைய ராசிகளை மாற்ற போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மாற்றங்கள் தான் சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தையும் நற்பலன்களையும் வழங்க போகுது. அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை வழங்க போகுதுங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு அதில் டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மேச ராசிக்காரங்க, ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு இந்த செப்டம்பரில் கிரகங்களுடைய மாற்றத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத பொதுவாக ஷேர் பண்ணுறேன். பொது பலனை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பொது பலனில் மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மெயினாக எதிர்பாராத நன்மைகளை அளிக்கப் போகிறது என்பது குறிப்பிடப்படுது. சக்தி வாய்ந்த இந்த கிரக மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொண்டு வரப்போகுது. ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் தான் வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வுகளும் மற்றும் தொழில் முன்னேற்றங்களும் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதே நேரத்தில் வியாபாரிகள் நேர்மறையான முன்னேற்றங்கள் மற்றும் நிதி ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய முதலீடுகள்லாம் நல்ல வருமானத்தை தரக்கூடும். மேலும் உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன்கள் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வணிகம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் சிறந்த முடிவுகள் எடுக்க முடியும். அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை உங்கள் ராசிக்கு இருக்க போகுது. ஸோ இதுதான் பொது பலனில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு.
இப்போ டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். செப்டம்பர் மாதத்தில் புதன், சூரியன், சுக்கிரன் பயிற்சிகள் வலுவாக நடக்குது. இதில் புதன் பகவான் கடகத்திலையும் சிம்மத்திலையும் நகர இருக்கிறாரு. இதுவே உங்கள் ராசினருக்கு செப்டம்பர் மாதத்தில் நல்ல பலன்களை கிடைக்கும் என கூறப்படுது. ஸோ எப்படி பலன்கள் கிடைக்குங்கிறத உங்களுக்கு எல்லா ரீதியாகவும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்க தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு தொழில் விஷயத்தில் விடாமுயற்சியோடு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் வேலையில் தாமதம் ஏற்படலாம். அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் செப்டம்பர் மாதம் கவனம் தேவை. அலுவலக ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி விலகி இருங்க. இது 2 ரீதியாகவும் தொழிலில் போனீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். ஸோ தொழில் செய்யக்கூடிய மேச ராசிக்காரங்க இந்த செப்டம்பரில் இந்த மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கல்வி தொடர்பாக உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். கல்வி தொடர்பாக எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கல்வி தொடர்பான விஷயத்தில் இந்த மாதம் கலவையான முடிவுகள் உங்கள் ராசிக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய புதத்திய யோகத்தினால மாணவர்கள் நீங்கள் புத்திசாலித்தனமும் திறமையும் அதிகரிக்கணும். அதை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா புதத்திய யோகத்தினால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். ஸோ மேசராசிக்காரங்க கல்வி ரீதியாக இப்படி செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், செப்டம்பர் மாதம் மகிழ்ச்சியானது நிறைந்திருக்கும். தாயுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் உணவு விஷயத்துலேயும் கவனம் தேவை. இல்லைனா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்றுவதில் சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்றுவதில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால் பிளான் பண்ணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய துணையோடு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு நீங்கும். மெயினாக நெருக்கங்கிறது அதிகரிக்கும். எந்த விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது. அதை மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறது தான் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அதனால் மனசுக்குள்ளே வச்சுக்காம எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசி அதை முதல்ல தீர்த்து கொள்ளுங்க. அந்த பிரச்சனை தீருதோ இல்லையோ வெளிப்படையாக பேசுனீங்கன்னா உங்கள் மனசாவது சாந்தியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி இருங்க. அப்புறம் நிதிநலை இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். நிதிநலை செப்டம்பர் மாதம் மேச ராசிக்கு பொருளாதார ரீதியாக சாதக பலன்கள் பெற முடியும் என்பது குறிப்பிடப்படுது. உங்களுடைய வருமானமானது ரெட்டிப்பாக அதிகரிக்கும். செலவுகள்லாம் கட்டுக்குள் வைக்கலாம். செலவுகள் கட்டுக்கடங்கி போய் பிரச்சனை வரும். குடும்ப தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் போகும். அதனால் குடும்ப தேவைகளை நிறைவேற்ற அதிக முயற்சி தேவை. ஸோ நிதிநலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இதற்கேற்ப நடந்துக்குங்க. அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய உடல்நலில் சில சவால்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய மன உறுதி அதுக்கப்புறம் தைரியத்தால் சிறப்பாக செயல்பட முடியும். அதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க நீங்கள் திடமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது. அதாவது திடகாத்திரமாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக மொத்தம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தாங்க பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.